பசங்களா போர்டை பார்த்து எழுதிக்கங்க, எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேவா? ஹாய். ஹே, நீ தானே சரவணன்? இல்ல சார், நான் தானா சரவணன். நீ தான் சரவணனா? ஆமாண்ணா. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? சரி, நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஷூட்டிங் இல்ல ஆனுவல் சீஃப் கெஸ்ட். இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர். உங்களெல்லாம் கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்கலாம்? இதை எழுதுனது யாரு? குட். டேஞ்சருக்கு தமிழ்ல என்ன? ஆபத்து. ஆபத்தான விஷயங்கள்லாம் என்னென்ன? வேகமா பைக் ஓட்டுறது, சார்ஜ் போட்டு போன் பேசுறது, ரோட கிராஸ் பண்றது. இதெல்லாம் டேஞ்சர் இல்லையா? இந்த மாதிரி நமக்கு வர ஆபத்தெல்லாம் எப்படி தடுக்கலாம்? மெதுவா பைக் ஓட்டணும், ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டணும். குட். அப்ப போன் எப்படி பேசணும்? சார்ஜர் கைட்டிட்டு போன் பேசணும். ரோட் எப்படி கிராஸ் பண்ணணும்? சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணணும். வெரி குட். சிக்னல் பார்த்து ஜீப்ரா கிராசிங்ல தான் போகணும். இந்த மாதிரி நமக்கு வர ஆபத்தெல்லாம் தடுக்க சில வழிகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வர ஆபத்துல இருந்து பாதுகாக்கவும் சில வழிகள் இருக்கு. நம்ம உடம்புல சில பார்ட்ஸை யாரையும் தொடவே விடக்கூடாது. அது என்னென்ன பார்ட்ஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். செஸ்ட், லிப்ஸ், கீழே. கரெக்ட். கீழே. பிட்வீன் தி லெக்ஸ், கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி. இன்னொரு பார்ட் என்ன? பின்னாடி. எஸ், பட்டெக்ஸ். இந்த 4 பார்ட்ஸ் தான் நாம பிரைவேட் பார்ட்ஸ்னு சொல்றோம். இதையெல்லாம் யாராவது தொட்டாங்கன்னா அது அன்சேஃப் டச், பாதுகாப்பு இல்லாதது, ஆபத்தானது. ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மள குளிக்க வைக்கும் போது தொட்டாலோ இல்ல பாசத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாலோ அது சேஃப் டச் தான். அதே மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர்ஸ் நம்மள செக்அப் பண்ணும்போது எக்ஸாமின் பண்றதுக்காக பிரைவேட் பார்ட்ஸை தொட்டாங்கன்னா அது சேஃப் டச் தான். ஆனா அது கூட அம்மா அப்பா முன்னாடி நடந்தா மட்டும்தான் அது சேஃப் டச். இந்த 4 பிரைவேட் பார்ட்ஸ் இல்லாம நம்ம கை, கால், தலை அதெல்லாம் தொட்டா அது சேஃப் டச்சா அன்சேஃப் டச்சா? தம்பிங்க வாப்பா, உன் கை நீட்டு. ஏண்டா நெளிற? ஓடு. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க சேஃபான பார்ட்ஸை கூட யாராவது நெளிய வைக்கிற மாதிரி